கலகலப்பான நேரம். வணக்கம் நண்பர்களே, உங்களோட மனசு சிரிக்க வைக்கவும் சில அழகான நினைவுகளை திரும்பவும் நினைவுபடுத்துவதற்காகவும் வந்திருக்குது உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி கலகலப்பான நேரம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. அது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற நண்பர்களை பற்றி தான். சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் நம்ம கூட இருக்கிற அந்த அழகான உறவை பற்றி தான் இன்றைய கலகலப்பான நேரம் பேச போகுது. வாங்க என்னெல்லாம் பேசுதுன்னு சொல்லி கேட்போம். ஆமாம், நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் போரிங் தான் இல்லையா? ஃபேமிலிக்கு அப்புறம் நம்ம மனசில் இருக்கும் பல விஷயங்களை ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான். ஒரு சின்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க வைப்பாங்க, ஒரு பிரச்சனைட்டு வந்தாலும் தைரியம் கொடுப்பாங்க. அதனால தான் சில நண்பர்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் சாதாரணமான நேரம் கூட ஸ்பெஷல் ஆகிடும் இல்லையா? ஒரு டீ குடிக்க போனாலும் அது ஒரு பெரிய மெமரிஸ் ஆகிரும். ஒரு சின்ன விஷயத்துக்கும் சிரிச்சு நேரம் போகிறதே தெரியாது. கரெக்ட். ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு காமெடி பேசியிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா அந்த குரூப் கம்ப்ளீட்டே ஆகாது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நான் இருக்கேன் கவலைப்படாதடான்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுப்பான். ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரஸும் கூட. வா வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸாம் டைமில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுட்டு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வந்ததும் நல்ல மார்க் வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் நண்பர்கள் எல்லாம் சிரிப்புக்காக மட்டும் இல்லை, நம்ம கஷ்டமான நேரத்துலையும் யார் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் முக்கியம். சரியா சொன்னீங்க. சந்தோஷமான நேரத்தில் எல்லாரும் வருவாங்க, ஆனால் கண்ணீரோடு இருக்கும்போது கை கொடுக்குறவங்க தான் உண்மையான நண்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போனாலும் சில நண்பர்களோட மெமரிஸ் மட்டும் எப்போவுமே நம்ம மனசுலயே இருக்கும். நாள் பேசாமல் இருந்தாலும் மீண்டும் பேச ஆரம்பித்தா நேற்று பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் மேஜிக். நம்ம வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை தெரிவு செய்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம எண்ணங்களையும் வாழ்க்கையையும் பாதிப்பாங்க. அதனால் நல்ல நண்பர்களை மதிப்போம், நம்முடன் இருப்பவர்களுக்கு நம்ம அன்பையும் நேரத்தையும் கொடுப்போம். ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது அப்படின்றது வாழ்க்கையை இன்னுமே அழகாக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நண்பர்களை பற்றி நிறைய பேசணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷலான நண்பர் யார் என்பதை நினைச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. உங்களோட சிரிச்சும் சிந்திக்க வைத்தும் இருந்தது உங்களுடைய கலகலப்பான நேரம். மீண்டும் ஒரு புதிய டாபிக்குடன் சந்திப்போம். அதுவரை சிரித்து கொண்டே இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்.